அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் 8வது வரக்கூடியதாய் அமைஞ்சிருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, சாதகமாக என்ன இருக்கும், பாதகமாக என்ன இருக்கும், அதிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே நாம் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? இந்த கேள்வியை கேட்குற பெரும்பாலான நண்பர்களுக்கு அவங்க சொல்கிற பதில் அப்படிங்கிறது கொஞ்சம் சலிப்பூட்டும் வகையில் தான் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா, நமக்கு பின்னாடி வர நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக நிலைகளை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா வரக்கூடிய வாய்ப்புகளை நம்ம சாதகமாக பயன்படுத்திக்க முடியும். ஆமாம், இப்போ ஒரு பிரச்சனை வருது, அதை நம்ம எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுவோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய நல்ல பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் இன்னுமே அதிகமாக இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமையும். இந்த பதிவில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இன்னும் கவனமாக இருக்கணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விருச்சிகம் ராசி அப்படின்னு சொன்னாலே செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதில்லை அப்படின்னு சொல்வதற்கு ஏற்பதாங்க உங்களோட வாழ்க்கையே இருக்கும். எத்தனை கஷ்டம், எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலுமே நீங்களாக உங்களை தேத்திப்பீங்க. எதையுமே விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு பதுங்கிய பின்பு புலி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் அப்படியே சோர்ந்து உங்களை எல்லாருமே மட்டம் தட்டி உட்கார வச்சா கூட அப்படியே துணிஞ்சு வீடு கொண்டு எழுந்து அந்த உங்களால் செய்ய முடியாதுன்னு சொன்ன விஷயத்தை கூட செஞ்சு காட்டக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க. பூமிக்காரனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களோட ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு சின்ன அளவிலான சொத்தாச்சும் உங்கள் பேரில் இருக்கும். அப்படி சொத்தே இல்லைனா கூட உங்களோட சொந்த உழைப்பால் வாங்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க. நம்ம செவ்வாய் அதிபதி உங்களோட ராசிக்கு அப்படின்னு சொன்னோம். உங்களோட ராசிக்குரிய கடவுள் முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். வருகிற கஷ்டங்கள், காரியத்தடைகள் அனைத்தும் விலக முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். ஞாபகம் வச்சுக்கோங்க, செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சிறப்பான வகையில் முன்னேற்றம் தரும் வகையில் அமையும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகப்பெருமானின் அருளால் விருச்சிக ராசி அன்பர்களோட வாழ்க்கையில் ஏற்படுகிற தடைகள் அனைத்தும் நீங்கி நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் நாங்கள் எங்களோட சேனல் சார்பாக வேண்டிக்கிறோம், உங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த செவ்வாய் அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகம் ராசியில் விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதம் இப்போ மாசி மாதம் முடிஞ்சிருச்சு, பங்குனி மாதம் தொடங்கிருச்சு. இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள், நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் பற்றி பார்க்கலாம். மாதங்கள்லேயே அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொன்னால் இந்த 12 மாதத்துலேயுமே இந்த பங்குனி மாதத்தை சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய பகவானே தன்னோட குருநாதர் பிரகஸ்பதியாகிய குருவாகிய மீனத்தில் அமர்ந்து இதுவரைக்கும் அவருக்கு கற்ற பாடத்தை எல்லாமே தனது குருநாதரிடம் சொல்லி மதிப்பெண் பெற்று தேர்வில் தேர்ச்சி அடையக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம். நீங்களே பாருங்கள், பரவலாக இந்த மாதம் இயற்கையாகவே தேர்வு நடைபெறும் ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கும். இதுவரைக்கும் சம்பாத்தியம், அதற்கான வருமான வரி, செலவு, சேமிப்பு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு மாதமும் இந்த பங்குனி மாதம் தான். 12வது மாதம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக பார்க்கப்படுது. விசேஷமான ஒரு பங்குனி மாதத்தில் வழிபாட்டு மாதம், வைபவ மாதம், கல்யாண மாதம், தெய்வ திருமணங்கள் கூடி வரும் ஒரு மாதமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதத்தை தெய்வ மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த மாதத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு, மற்றவங்களுக்கு எப்போவுமே அவங்களோட வாழ்க்கையில் வழிகாட்டுதலில் முதலிடத்தில் வகிக்கக்கூடியவங்க தான் நீங்கள்.
உங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் பல வகையிலுமே முன்னேற்றம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்கறதுனால இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகும். சனி பகவானின் பார்வையால் நீங்கள் அடைந்து வந்த சங்கடங்கள் இனிமே உங்களை நெருங்காது. உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு, மனநிலையில் குழப்பம் விலகும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இனிமே உங்களை தொடரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கருங்காலியாலான பொருட்களை உபயோகம் செய்கிறது பல வகையிலுமே நன்மையை உண்டாக்கி கொடுக்கும். கருங்காலி உங்ககிட்ட இருக்கும் பொழுது நெகட்டிவ் எனர்ஜியை கூட பாசிட்டிவாக மாற்றும். காரிய தடைகளிலிருந்து விடுபட மிகவும் உறுதுணையாக இருக்கும். ஒரிஜினல் கருங்காலி மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஒரிஜினல் கருங்காலி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்க முடியும். 90 87 67 77 89 இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கோங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கருங்காலி மாலை இருக்குது, கருங்காலி மோதிரம் இருக்குது, கருங்காலி பிரேஸ்லெட் இருக்குது. உங்களுக்கு என்ன ஒரு பொருள் பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பல வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் வந்தடைய இந்த கருங்காலி உறுதுணையாக இருக்கும். இந்த சனி பகவானின் பார்வையால் இதுவரைக்கும் நீங்கள் அடைஞ்சிட்டு வந்த சங்கடங்கள் இனிமேல் உங்களை நெருங்காது. உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களோட செல்வாக்குமே உயர்ந்து காணப்படும். திருமணமான தம்பதிக்குள் இணக்கமான சூழ்நிலை உருவாகும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை கூடும். எதிர்பார்க்கும் மதிப்பெண் கிடைக்க இந்த மாதம் உங்களுக்கு சரியான வாய்ப்புகளை கொடுக்கும். கொஞ்சம் நீங்கள் கஷ்டம் பார்க்காம படிக்கிறது நல்லது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புமே இருக்குது. அதே போல் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனமாக ஈடுபட்டால் வெற்றி பெற முடியும் அப்படின்றது தான் நீங்கள் நம்புவீங்க. உங்களுக்குமே இந்த மாதம் அப்படிங்கிறது நன்மை நிறைந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. சனி பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களோட ராசியே பார்க்குறார். இதன் மூலம் சங்கடங்களும் நெருக்கடிகளும் உண்டாக்கி இதுவரைக்கும் இருந்திருந்த நிலை அப்படிங்கிறது குரு பகவான் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களோட ராசியை பார்க்கும் பொழுதும் இந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே நீங்கள் விடுபட்டு வெளிவரக்கூடிய யோகம். நேற்றைக்கு திட்டமிட்டிருந்த வேலையை இன்றைக்கு சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க. முடிக்க முடியாமல் விட்டு சென்ற வேலைகளுமே சிறப்பான யோகத்தில் நல்லபடியாக முடிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் இதுவரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்திருந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் ஒரு முடிவிற்கு வந்துடும். ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் அமைஞ்சிருக்கு. பல நாள் கனவு இன்றைய நாள் பலிக்கும். அலைச்சலுமே ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் உழைப்புமே ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அலைச்சலுக்கான நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட அனைத்து விருப்பங்களுமே பூர்த்தியாகும். புதிய வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு வரவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கூடிய விரைவில் உங்களை வந்தடையும். வெளிநாடு செல்லணும்னு நினச்ச உங்களோட முயற்சி சாதகமாக அமையும். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு பணியாளர்களோட ஒத்துழைப்பு அதிகரித்து காணப்படும். இந்த மாதம் புதன் பகவான் சாதகமாக உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறதுனால எல்லா செயல்கள்லையுமே ஒரு தெளிவு உண்டாகும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும். சிறு வியாபாரிகளுமே உங்களோட நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு அமைய போகுது. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு உச்சத்தை எட்டக்கூடிய பாக்கியம் பெற்றவங்க தான் நீங்கள். கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டி ஆள முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதற்கேற்றது போல தாங்க உங்களுக்கு இந்த மாதம் பல யோகம் நிறைந்த மாதமாகவும், கடந்த மாதங்கள் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கக்கூடிய மாதமாகவும் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய குடும்பம், தொழில், வியாபாரம் இதில் எல்லாமே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு, ஒரு முடிவு இந்த மாதம் ஏற்படும். மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் பலமடையும் கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்குது. நட்சத்திரநாதன் புதன் பகவான் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால இழுபறியாக இருந்து வந்த வேலை கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும். நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுமே முடியாமல் இருந்த வேலையுமே இந்த மாதம் சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்ட போகிறீங்க. கேட்ட இடத்துலேருந்து பணம் வந்து சேரும். வியாபாரிகள் செஞ்சு வரும் தொழிலில் விரிவு செய்யக்கூடிய யோகம் இருக்குது. புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். குரு பகவானின் சஞ்சார நிலை சாதகமாக இருக்கிறதுனால செல்வாக்கு, அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருந்த தொழிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். முடங்கிக்கிருந்த தொழிலில் லாபம் வரும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டாகும். குடும்பத்தில் சுப செலவுகள் நடக்கும். வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
பிள்ளைகளுக்காக செலவு அதிகரிக்கும். வெளிநாடு செல்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியடையும், லாபத்தை கொடுக்கும். அந்நியரால் லாபம் கூடும். தம்பதிக்குள் இருந்த சண்டை சச்சரவு நீங்கி அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். வாய்ப்புகள் பல தேடி வந்தாலுமே உங்களுக்கு அவற்றில் நன்மை தீமைகள் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தேர்வை எளிதாக எதிர்கொள்வீங்க. மூத்த குடிமக்கள் உடல் நிலையில் கவனம் செலுத்துறது பெரும்பாலும் நல்லது. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.